வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது வைராகியமான பக்தி. வைராகியம் பழகிவிட்டால் கஷ்டங்கள் வராது. அதை பற்றிய செய்திகளைத்தான் பார்க்க போகின்றோம். ஒருமுறை வைணவ ஆச்சாரியார் நஞ்சியரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. வைஷ்ணவன் என்பவர் யார்? ஒருவருக்கு வைஷ்ணவத்துவம் உண்டு என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டார்கள். நமக்கு நம் கஷ்டம் என்றால் உடனே வழி தெரியும். அடுத்தவர் கஷ்டம் என்றால் அது நமக்கும் அவருக்கும் உள்ள உறவை வைத்து கூடுதலாகவோ குறைவாகவோ தெரியும். நமக்கு முகம் தெரியாத, பழக்கமே இல்லாத ஒருவருடைய துன்பத்தை யார் மூலமாகவோ தெரிந்து கொள்ளும்போது ஐயோ என்று நம் மனம் ஆதங்கப்பட்டால் நம் மனத்தில் வைஷ்ணவத்துவம் இருக்கின்றது என்பது பொருள் என்று பதில் சொன்னார். பிறர் துன்பம் நெஞ்சில் படுபவன் உண்மை வைஷ்ணவன் என்கிறார் நஞ்சியர். அனந்தாழ்வார் ராமானுஜனுடைய சீடர். திருமலையிலே புஷ்ப கைங்கரியம் செய்பவர். அவர் பட்டரிடம் இதே கேள்வியைத்தான் கேட்டார். அப்போது பட்டர் சொன்னார், வைஷ்ணவன் என்பவன் கொக்கு போல் இருப்பான், கோழி போல் இருப்பான், உப்பு போல் இருப்பான், உம்மை போல் இருப்பான் என்று 4 வரி நறுக்கான பதில். இது என்ன தெரியுமா? கொக்கு போல இருப்பான் என்றால் கொக்கு எப்படி நீர்நிலையுள்ள இடத்தை தேடி இருக்குமோ அப்படி வைஷ்ணவன் சத் விஷயம் பேசப்படுகின்ற இடத்தில் சேர்ந்து இருப்பான் என்பதாகும். சத் விஷயங்கள் பேசப்படுவதாலோ, ஆன்மீக மாநாடுகள் நடத்தப்படுவதாலோ, ஆன்மீக கூட்டங்களுக்கு செல்வதாலோ என்ன லாபம், என்ன புண்ணியம் என்கிற கேள்வியும் வரும். ராமாயணமோ மகாபாரதமோ சொற்பொழிவு காலட்சேபங்கள் நடத்தப்படுகின்ற இடத்திலே ஆன்மீக அன்பர்கள் கூடுகின்றார்கள். இப்படித்தான் ஒரு பெரியவர் சுற்று வட்டாரத்திலே எங்கேயாவது ஆன்மீக பிரசங்கம் என்றாலும் தவறாமல் ஆஜராகி விடுவார். அமைதியாக கேட்பார், வீடு திரும்பி விடுவார். இதை கவனித்துக் கொண்டிருந்த பக்கத்து வீட்டு இளைஞன் அவரை பார்த்து கேட்டான், நேற்று பிரசங்கம் போயிருந்தீர்கள் அல்லவா? பிரசங்கி என்ன பேசினார் என்றார். இளைஞன் எதற்காக கேட்கிறான் என்பது பெரியவருக்கு புரிந்தது. என்னமோ நல்ல விஷயங்களை சொன்னார், ஒன்றும் நினைவில் இல்லையே என்றார் அந்த பெரியவர். எதற்கும் பிரயோஜனம் இல்லாமலா ஒரு கூட்டத்திற்கு வேலை மெனக்கெட்டு போய் வருகின்றீர்கள் என்று இளைஞன் கிண்டலாக கேட்டான். பெரியவர் சிரித்து கொண்டே கேட்டார், என்னப்பா செய்கிறது, வயசாகிறதல்லவா? உன்னை மாதிரி வாலிபமாக இருந்தால் எல்லாம் மனசிலே நிற்கும் என்று பெரியவரும் ஏதோ கிண்டல்தான் செய்கிறார் என்பது அந்த இளைஞனுக்கும் புரிந்தது. தான் கல்லூரியில் எத்தனை முறை கோட்டடித்தோம் என்பது அவருக்கு தெரியாமல் இருக்குமா? பெரியவர் தொடர்ந்து சொன்னார், அதை விடு அப்பா, எனக்கு ஏதோ ஒரு உதவி உன்னால் ஆக வேண்டுமே என்று பேச்சை மாற்றினார். ஏதோ பேச்சு மாறுகின்றதே என்று அந்த இளைஞனும் சந்தோஷப்பட்டான். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், உடனே செய்கிறேன் என்றார். பெரியவர் ஒரு பிரம்பு கூடையை காட்டினார். உள்ளே அழுக்கு இருந்தது. அந்த கூடையை எடுத்துக்கொண்டு போய் கிணற்றிலே ஒரு கூடை தண்ணீர் கொண்டு வாயேன் என்றார். இளைஞனுக்கோ முகம் சிவந்தது. என்ன பெரியவரே, கிண்டலா? பிரம்பு கூடையில் தண்ணீர் ஒரு சொட்டாவது நிற்குமா என்றார். நிற்காதுதான், ஆனால் கூடை முந்தை விட அது நல்லபடியாக சுத்தமாகும் அல்லவா? அழுக்கடைந்த கூடை பலமுறை தண்ணீரால் முக்கி எடுக்கப்படும் போது சுத்தமாவது போல நல்ல விஷயங்களை கேட்பதால் மனம் தூய்மையடையும். அப்படி நல்ல விஷயங்களை கொக்கு காத்திருந்து தேடுவது போல தேட வேண்டும் என்பதுதான் கொக்கு போல் இருப்பான் என்பதற்கான விளக்கம். அடுத்து கோழி போல இருப்பான். இது என்ன தெரியுமா? கோழி குப்பையை கிளறும், தானியங்களை மட்டும் பொறுக்கி எடுத்து தின்னும். எங்கே எப்படி சுற்றி வந்தாலும் மனது பரம்பொருளாகிய ஸ்ரீமன் நாராயணனையே பற்றும். அந்த நிலைக்கு உதாரணம்தான் கோழி.
அடுத்து உப்பு போல இருப்பான். இதற்கு என்ன விளக்கம் தெரியுமா? இதற்கு எப்படி வேண்டுமானாலும் சுற்றி வளைத்து விளக்கம் தரலாம். உப்பு எவ்வளவு முக்கியம் என்று எல்லோருக்கும் தெரியும். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, உப்பில்லா பண்டம் குப்பையிலே. இதெல்லாம் உப்பை பற்றி சொல்லப்படும் விஷயங்கள். 2-3 கோணங்களில் பார்ப்போம். உப்பு உணவுக்கு எந்த அளவு முக்கியமோ அந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு ஆன்மீகம் அவசியம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பதைப் போல ஆன்மீகம் இல்லாத லௌகீகம் வீணான வாழ்க்கைதான். அடுத்து, உப்பு குறைந்தால் உடம்புக்கு நல்லது. பத்தியத்திற்கு உப்பு சேர்க்கக்கூடாது. உலகியல் பற்றினை உப்புக்கு உதாரணமாக கொண்டால், உப்பு குறைந்தால் உடம்புக்கு எவ்வளவு நல்லதோ அவ்வளவு நல்லது ஆன்ம முன்னேற்றத்திற்கு. உண்டு, உடை போன்ற உலகியல் பற்றுக்கள் குறைவதுதான். அடுத்து, வயசு ஆக ஆக உப்பு குறைப்பதுதான் நல்லது. வயசு ஏற ஏற பற்று என்கிற உலகியல் பற்று என்பது குறைவதுதான் நல்லது. உப்பு தன்னை நீரில் கரைத்து கொள்ளும். சுவையில் தானே தெரியுமே தவிர உப்பு தன்னை வெளிப்படுத்தாது. அதுபோல பக்தி உள்ளவன் தன்னை முன்னிறுத்தக்கூடாது. 1000 ரூபாய் தர்மம் தந்துவிட்டு அதனை 10,000 ரூபாய்க்கு விளம்பரப்படுத்தக்கூடாது. பொதுவாக ராமானுஜர் திருவேங்கடத்திற்கு எழுந்தருளிய போது திருமலை நம்பிகள் நேராக வந்து எம்பெருமானாரை வரவேற்றார். எம்பெருமானாரை விட வயதில் பெரியவர் திருமலை நம்பிகள். அடியேனை வரவேற்பதற்கு நீரே வரவேண்டுமா? வேறொருவரும் சிறியார்கள் இல்லையா என்று மனம் நெகிழ்ந்து கேட்டார்கள் எம்பெருமானார். திருமலை நம்பிகள், தேடித்தான் பார்த்தேன், என்னை விட சிறியவர்கள் யாரும் கிடைக்கவில்லை என்றார். இதுதான் நைச்சிய பாவம், அடக்கம். நான் தான் என்கிற இருமாப்பு கூடாது. சாஸ்திரம் படித்து கல்வி கேள்விகள் நிறைந்த உள்ளத்தை காட்டிலும் பக்தரின் கள்ளமற்ற குழந்தை உள்ளமே கடவுளுக்கு உவப்பானது. எல்லாவற்றையும் சொன்னவர் கடைசியில் அனந்தாழ்வாரை பார்த்து உம்மை போல் இருப்பான் என்று சொல்லுகின்றார். திருமலையிலே பெருமாளுக்கு தினம்தோறும் புஷ்ப கைங்கரியம் பண்ணுகிற பக்தர் அவர் அனந்தாழ்வார். தனியாக நந்தவனம் வைத்து வகை வகையான வண்ண மலர்களை பயிரிட்டு மாலையாக்கி இறைவனுக்கு சமர்ப்பிப்பதை நித்திய கைங்கரியமாக செய்து கொண்டிருப்பவர். ஒரு நாள் பூப்பறிக்கும் போது பாம்பு தீண்டி விடுகின்றது. இதை பற்றியும் கவலைப்படாமல் வழக்கம் போல திருமலைக்கு சென்று பெருமாளை சேவிக்கும் போது மனம் பொறாமல் பெருமாள் கேட்டாராம், பாம்பு தீண்டியும் வைத்தியம் செய்து கொள்ளாமல் இங்கே என்னைக்காக என் மாலை கொண்டு வந்திருக்கின்றாயே, உன் உயிருக்கு ஆபத்தானால் என்ன செய்வாய் என்றாராம். அதற்கு சிரித்து கொண்டே, உயிருக்கு ஆபத்தானால் என்ன, நேரே வைகுண்டத்திலே வந்து உம்மை சேவித்திருப்பேன் என்றாராம். இந்த வைராகியமான பக்தி உள்ளம்தான் வைஷ்ணவனுக்கு இருக்க வேண்டும். அப்படி வைஷ்ணவனுக்கு இருப்பதை கருதித்தான் உம்மை போல இருப்பான் என்றார். ஓகே மக்களே, இந்த கதையில் வைஷ்ணவனின் வைராகிய உள்ளத்தின் பக்தியை நாம் அறிந்து கொண்டோம் அல்லவா? மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திப்போம். இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.